நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசனை போலவே தற்பொழுது கூட சிறப்பாக விளையாடி வந்திருக்க நிலையில கடைசி கட்டத்தில் பாத்தீங்கன்னா சில தடுமாற்றங்களை சந்தித்து வந்துட்டு இருக்கு. அதாவது சிஎஸ்கேவிற்கு அடுத்த 4 போட்டிகளுமே மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்க நிலையில 4 அணிகளுமே பலமிக்கவை என்பதால அதில் 3 வெற்றிகளை பெறுவது எளிது கிடையாது. இதற்கிடையே தான் முஸ்தபிசர் ரஹ்மான் விலக இருப்பதால அந்த அணிக்கு பின்னடைவான விஷயம் பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு மே 1ஆம் தேதி வரை மட்டுமே ஐபிஎல்லில் விளையாட அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. அனுமதியை நீட்டிக்க முடியாது என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதால மே 1ஆம் தேதி பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக விளையாடிவிட்டு அவர் நாடு திரும்பவும் இருக்கார். வங்கதேச அணி பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதி முதல் ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் விளையாட இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சி இருப்பதால் முஸ்தபிசரை ஏப்ரல் 30ஆம் தேதி நாடு திரும்ப வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கேவில் பாத்தீங்கன்னா முஸ்தபிசருக்கு மாற்றான வெளிநாட்டு பவுலர் இல்லை. ஷர்துல் தக்கூர், முகேஷ் சௌத்ரி, சமஜித் சிங், ராஜ்வர்தன் ஹங்கேகர் ஆகிய உள்நாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருந்து வருகிறார்கள். இவர்களில் ஒருவர் தான் முஸ்தபிசருக்கு மாற்றாக விளையாட வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.